இங்க ஒரு நல்ல ஐஃபையான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு கப்பிள்ஸ் வந்திருக்காங்க. சோ அப்படி வந்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப என்ன பண்றாங்கன்னா, யாருக்குமே தெரியாம நைஸா கொண்டு வந்த ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பாட்டிலுக்குள்ள ஒரு செத்து போன ஈ இருக்கு. சோ என்ன பண்றாங்கன்னா, உடனே அந்த ஈய சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட்ல போட்டுறாங்க. அப்படி போட்டுட்டு சாப்பாட்டுல இப்படி ஈ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. சோ இதை கேட்டு அங்க வந்த வெயிட்டர்ஸ் வந்துட்டு, சார் என்னாச்சு அப்படின்னு போது, என்னாச்சா, எங்க பாருமா சாப்பாட்டுல ஈ விழுந்திருக்குது, இந்த சாப்பாட்டை எப்படி சாப்பிடறதா, இதை சாப்பிட்டா நாங்க என்ன ஆறுது, இதுக்குதான் இவ்வளவு காசு கொடுத்து இங்க சாப்பிட வந்தோமா அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். கூடவே ஒய்ஃபை சேர்ந்துக்கிட்டு, இல்லைங்க இவங்களை இப்படியே விடக்கூடாது, நான் இப்பவே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கால் பண்றேன், அவங்க வரட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பாவம் அந்த வெயிட்டர்ஸோ, சார் ஏதோ தெரியாம நடந்துச்சு சார், பிரச்சனை பண்ணாதீங்க, நான் வேணா உங்களுக்கு வேற ஃபுட்டு கொண்டு வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப இந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. இவர் யாருன்னு பார்த்தா இவர் தான் அந்த ஹோட்டலோட ஹெட் செஃப். அது மட்டும் இல்லாம இவர் தான் அந்த ஹோட்டலோட ஓனர். அப்படி வந்தவர் என்ன எங்க பிரச்சனை அப்படின்னும் போது இவங்க இப்படி ஈ விழுந்திருக்குங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இதை கேட்டவர், எது ஈ விழுந்திருக்கா, என்னங்க சொல்றீங்க, நான் இப்பதான் இதை என்னோட கையாலேயே குக் பண்ணி கொடுத்தேன், அப்படி ஏதோ உழுவுலையே அப்படின்ட்டு, ஏமா நீ கொண்டு வரும்போது எதோ தெரியாம விழுந்துருச்சா, இல்ல நீயே வேணும்னு ஈய போட்டு இந்த ஹோட்டலோட ரெப்புடேஷனை குறைக்கிறதுக்காக பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா உடனே அந்த வெயிட்டர்ஸை வேலையை விட்டு தூக்கிறான். அப்படி தூக்கிட்டீங்க பாருங்க, நடந்ததுக்கு ரொம்ப சாரி, உங்களுக்கு வேற ஒரு டிஷ்ஷை கொண்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேற 2 டிஷ்ஷை கொண்டு வந்து வைக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இவன் வந்துட்டு அந்த வந்த டிஷ்ல ஒண்ணு சாப்பிடுறதுக்காக ஓபன் பண்றான். அப்படி ஓபன் பண்ணா உள்ள ஃபுட் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பதிலா ஒரு டேப் இருக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோத்துல ஈ போட்டாங்கல்ல, அது எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வீடியோ தான் ப்ளே ஆயிட்டு இருக்கு. அவதான் இதை பார்த்தவங்க ஷாக் ஆயிட்டு, என்னங்க இது ஏயா யாரை ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நைஸ் அங்கிருந்து எஸ்கேப் ஆகும்போது, தம்பி உட்காருங்க, எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க, உங்களுக்கான டிஷ்ஷை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் வந்து அப்படி ஒரு மாதிரி நர்வஸோட அதை போய் ஓபன் பண்றான். அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்குது. என்னங்க காசு அப்படின்னு போது, உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க அப்படின்றாரு. எதுக்குங்க அப்படின்னு போது, அதுதான் சொல்ல வரேன், என்னன்னா என் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. சோ வர கஸ்டமர் எல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க, என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதே இல்லை, என் ரெஸ்டாரண்ட்ல ஈ ஓடிட்டு இருக்கு. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்படி என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஈய போட்டீங்க, அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சோத்துல ஈய போட்டு அந்த ரெஸ்டாரண்டோட ரெப்புடேஷனை குறைச்சி அந்த ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடணும். சரிங்களா, பண்ணுவீங்களா, நீங்க இதை பண்ணி தான் ஆகணும், அப்படி பண்ணல அப்படின்னா நீங்க ஜெயிலுக்கு போகணும், ஓகேங்களா அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி எல்லாம் இவர் பிளாக்மெயில் பண்ண இவங்களுக்கு வேற வழியே இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட்ல ஈய போறதுக்காக போறாங்க. அப்படி போய் பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு மற்ற ரெஸ்டாரண்ட் மாதிரி நார்மலான ரெஸ்டாரண்டே இல்ல. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்குற ஒரு ரெஸ்டாரண்ட். சோ இதை பார்த்துட்டு ஒய்ஃப் ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிட்டு, எங்க இங்கே வந்து மண்ணவாரி போட போறோம், வேணா அங்க போலான்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறா. ஆனா இவர் வந்துட்டு பாருமா, நமக்கு வேற வழியே இல்ல, நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், பண்ணல அப்படின்னா ஜெயிலுக்கு போகணும், போக ரெடியா வாடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, வழக்கம் போல போயிட்டு சோத்துல ஈய போட்டு அங்க பேசிட்டு இருக்கவட்ட மைக்க வாங்கி, எங்க பாருங்க இவ்வளவு நாளா நீங்க துண்டு இருந்த சோத்துல என்ன தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல வரும்போது, அப்ப அந்த நேரம் அங்க ஒரு டிசபிள் ஆன ஒரு குட்டி பொண்ணு ஒருத்தி வரா. அப்படி வந்த ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுக்குறா. வாங்கி படிச்சு பார்த்தா அவன் என்ன தெரியுமா எழுதிருக்கா, எங்களை மாதிரியான ஆட்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க, அது இல்லாம இங்க கடவுள் இல்லன்னு யாருங்க சொன்னது, பசியில இருக்கவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும்னு நினைக்கிற அந்த மனசு இருக்குல்ல சார், அதுதான் சார் கடவுள், நீங்க தான் சார் கடவுள் அப்படின்னு மாதிரி எழுதி வச்சிருக்கா. அவ்வளவுதான், இதை படிச்சவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருது.